சென்னையில ஒரு தனி வீடு வாங்கணும்னா 2 கோடி ரூபா ஆகுதுன்றாங்க. அதே 2 கோடிக்கு யூரோப் மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரில வீடு வாங்கும் போது உங்களுக்கு என்ன கூடவே கிடைக்குதுன்னா கோல்டன் விசா கிடைக்குது. நீங்க டூரிஸ்ட் விசால போனீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டே அந்த 10 இயர் மட்டும் தான் நீங்க ஸ்டே பண்ண முடியும். கோல்டன் விசா நீங்க அங்க போய் வாழலாம், ஒர்க் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அண்ட் டாப் ஆஃப் இட் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் தி கோல்டன் விசா இஸ் யூ கெட் ஃப்ரீ எஜுகேஷன், யூ கெட் ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ இன்சூரன்ஸ். எஜுகேஷன் ஃப்ரீ. என் குழந்தை அது வாட்டுக்கு காலேஜ் வரைக்கும் ஃப்ரீயா படிச்சு முடிச்சிரும். எனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரோட்ஸ் நல்லா இருக்கு. இங்க நான் 2 கோடி ரூபா கொடுத்து வெளியே போனா மழை பெஞ்சா தண்ணி வந்து. ப்ரோ நீங்க சொல்றது ஃபேன்சியா இருக்கலாம், பட் ரியாலிட்டி என்னன்னு பாப்போமா. ஃபர்ஸ்ட் யூரோப்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்றது ஈஸியா கிடைக்காது. ஸோ அதுக்கு நீங்க 2 to 6 வீக்ஸ் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம மேலேயே போய் சேர்ந்துருவோம். ரெண்டாவது எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பிடிக்கிற டாக்ஸ்க்கும் யூரோப்ல பிடிக்கிற டாக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்தியாவில் இன்கம் டாக்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அப் டு 30% வரைக்கும் இன்கம் டாக்ஸ் பிடிக்கிறாங்க. யூரோப்ல எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப் டு 45% வந்து இன்கம் டாக்ஸ் பிடிக்கிறாங்க. இது ரீஜனை பொறுத்து மாறும். ரெண்டாவது பேரோல் டாக்ஸ். நீங்க ஒர்க் போனீங்கன்னா EFPF எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல, அது இந்தியால அப் டு 12% வரைக்கும் தான் பிடிப்பாங்க. இதே யூரோப்ல 40% வரைக்கும் பிடிக்கிறாங்க. தேர்ட் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். இந்தியால ஷார்ட் டேர்முக்கு 15%, லாங் டேர்முக்கு 10% மட்டும் தான் பிடிக்கிறாங்க. இதே யூரோப்ல 30% வரைக்கும் பிடிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இந்தியாவையும் யூரோப்பையும் கம்பேர் பண்ணலாமா? யூரோப் அப்படின்றது டெவலப்டு கண்ட்ரி, இந்தியான்றது டெவலப்பிங் கண்ட்ரி. அஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரியே இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். யூரோப்ல அந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, அதனால அந்த மாதிரி பண்றாங்க. இந்தியால அந்த அளவுக்கு பண்றது இல்ல. ஆனா as a developing country இந்த டாக்ஸ் அப்படின்றது இந்தியால ஓவரா தான் இருக்கு. பட் எந்த விதத்திலயும் நீங்க இந்தியாவையும் யூரோப்பையும் கம்பேரே பண்ண முடியாது.